யுத்த காலங்களில் குடிபெயர்கிறார்கள் அல்லவா மக்கள். முதல் இன்றைக்கு நாம் எல்லைகளை மூடுகிறோம் அல்லவா, குடியுரிமை சட்டம் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றிய அரசு. பலர் நமது எல்லை கப்பால் அகதிகளாக இருக்கிறார். இந்த சார் அதை நீங்கள் தோலுரித்தால் அதற்குள் என்ன சார் என்பதை தோலுரித்தால் நாம் ஏன் அதை எதிர்க்கிறோம்? அதை ஆழமாக பார்த்து தோலுரித்தால் அங்கே என்ன தெரியும்? சிறுபான்மை மக்கள் தெரிவார்கள். சிறுபான்மை மக்களையும் கடந்து பார்த்தால் என்ன தெரிவார்கள்? அகதிகள் தான். அதான் அவர்கள் நோக்கம். கண்டறிவது, நீக்குவது, அகதி முகாமில் சேர்ப்பது. நாகரிகம் வளர்ந்திருக்கிற, ஜனநாயகம் வளர்ந்திருக்கிற ஒரு தேசத்தின் சிந்தனை எப்படி இருக்குது பாருங்க, ஆட்சியாளர்களின் சிந்தனை. ஆனால் லெனின் 1917 சிந்தித்தார். யுத்தத்தால் புலம்பெயர்கிறவர்கள் அல்லவா, தாய் யார், தந்தை யார், குழந்தை யார் என்று தெரியாது, சாரையாக வருகிறார்கள். எங்கே யுத்தம் நடந்தாலும் உயிர் பிழைப்பதற்காக பிற நாடுகளுக்கு செல்வது இயல்பு. லெனின் சொல்கிறார், உலகத்திலேயே முதல் சட்டம் எல்லை கதவுகளை திறந்து விடுங்கள் என்று. உலகிலேயே முதல் யுத்தம் நடைபெறுகிறது, எல்லை கதவுகளை திறந்து விடுங்கள் என்று சொன்ன மகத்தான தோடர் லெனின் என்பதை நாம் இப்பொழுது பதிவு செய்ய வேண்டும். இந்த காலச்சூழலில் பதிவு செய்ய வேண்டும்.